நீ சொன்ன மாதிரி தான் அவகிட்ட சொல்லிட்டேன்ல. இதுக்கப்புறம் என்னை விட்டுடம்பா. நீ கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்கும் உண்மையே சொல்லிட்டேன்லப்பா. என்னை விட்டுடம்பா. நான் ஊரை பக்கம் பார்த்துட்டு ஓடிடுறேன். உங்களை நான் விட்டுறணும் இல்லையா? ஆமாப்பா கார்த்திக். அதான் நீ கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் ஒன்று விடாம சொல்லிட்டேனப்பா. என்ன ஏன்பா வச்சிருக்கிற? நான் தான் அப்ரூவர் ஆயிட்டேன்ல. என்னை விட்டுடம்பா. இதுக்கு மேல என் வயசுக்கு உதவாங்கன்னா உடம்பு தாங்காதுப்பா. என்னை விட்டுடுப்பா. நான் ஊரை பக்கத்துக்கு ஓடிடுறேன்ப்பா. விட்டுறாங்க, கவலையப்படாதீங்க. சீக்கிரத்துல உங்களை நல்லபடியா வழி அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க இங்கேயே இருங்க. இன்னும் உங்களால ஆக வேண்டியது நிறைய இருக்கு. எங்களுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல. உங்களை நல்ல மரியாதையோட நான் அனுப்பி வைக்க வேணாம்? ஐயோ, இவன் மரியாதைன்னு சொல்லும் போதே அதுல ஏதோ குதர்க்கம் இருக்குதுன்னு தெரியுதே. என்னமோ பண்ண போறான். நமக்கு இந்த உத பத்தாது போல இருக்குன்னு நினைக்கிறேன். அது சரி, கொஞ்சமா பண்ணியிருக்கிறோம். அவனுக்கு எக்கச்சக்கமா பண்ணியிருக்கிறோம். நம்மளை வெட்டி போட்டாலும் தகுந்தான். அதுக்காக இவன் நம்மளை வெட்டிடுவானா? இவன் கொஞ்சம் நல்லவன், அதனால நம்மளை எதுவும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. அது சரி, கூட ஒத்து ஊதின்னு சுத்தன எனக்கே இந்த நிலமைனா மொத்தமா செஞ்சாலே அவளுக்கு என்ன வச்சிருக்கிறான்னு தெரியலையே. இங்க பாருங்க, சும்மா புலம்பிட்டு இருக்காதீங்க. வாயை மூடிக்கிட்டு அமைதியா ரூம்ல போய் இருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. ஃபோன் பண்ணதும் நான் என்ன சொல்லி தரனோ அதை கரெக்டா சொல்லணும். அது மட்டும் நீங்க சொல்லல, என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. இப்போவும் இந்த கார்த்திகை பத்தி நீங்க புரிஞ்சிக்கலன்னா நான் மறுபடியும் புரிஞ்சுக்கிற மாதிரி எதனா பண்ண வேண்டியது வரும். இல்லப்பா, இல்ல இல்ல, இப்ப நீ சொல்லி கொடுத்த மாதிரி தானப்பா நான் பேசுனேன். இதே மாதிரியே அப்புறமும் அவ கால் பண்ணாலும் நான் பேசிடுறேன்ப்பா. என்னன்னு சொல்லு, நான் பேசிடுறேன். நீங்க போய் உக்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ ஃபோன் பண்ணுவா. பண்ணும்போது நான் என்ன சொல்லணுமோ சொல்லித்தரேன். அதுபடியே சொல்லுங்க. புரியுதா? போங்க. புரியுதுப்பா, புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் பாத்துக்க. என்ன சந்தேகம்? இல்லப்பா, இப்பதான் நான் ஃபோன் போட்டு எல்லா விஷயத்தையும் அவகிட்ட சொல்லிட்டேனே. அவ இது பண்ணதுக்கே ஏன் பண்ணீங்க நீங்க போனை வைங்கன்னு கத்தனாலப்பா. எப்படி அவ மறுபடியும் ஃபோன் பண்ணுவான்னு நீ சொல்ற? அவ பண்ணுவா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா உங்க நம்பருக்கு அவ ஃபோன் பண்ணுவா. பண்ணும்போது என்ன சொல்லணுமோ அதை சொல்லுங்க. தேவையில்லாம என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. புரியுதா? போங்க. சரிப்பா, சரி. நான் எதுவும் கேட்கலப்பா, நான் எதுவும் கேட்கல. நாடி போய் ஒரு மூலையில உட்காடுறேன். ஃபோன் வந்தவொடனே என்னன்னு சொல்லி நான் பேசுறேன். அம்மதானி, என்ன குட்டி பையன் என்ன பண்றான்? தூங்குறானா என்ன? ஆமா நிம்மி, இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு தான் இருந்தான். இப்பதான் தூங்குறான் பாத்துக்க. ஆமா நிம்மி, நீ இப்பதானே வந்த. நான் இவ்வளவு நேரம் வச்சுட்டு இருந்தேன். ஜாலியா கண்ணு முடிச்சு பாத்துக்கிட்டு கையை கால ஆட்டிட்டு உதச்சிட்டு இருந்தான் பாத்துக்க. நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம். ஐயோ மாம், நான் அப்பவே சொன்னேன்ல சீக்கிரம் போலாம் சீக்கிரம் போலான்னு. பாரு, உன் குட்டி பையன் தூங்கிட்டான் பாரு. இப்ப நான் அவனை எப்படி பாக்குறது? இருடி, குழந்தை தூங்கதான் செய்யும். அதுக்காக அவன் தூக்கலாம் ரொம்ப நேரம் இல்ல, கொஞ்ச நேரம் தான் தூங்குவான். இப்ப உடனே முடிச்சுப்பான் பாத்துக்க. ஆமா நிம்மி, அவன் சும்மா கோழி தூக்கம் மாதிரி கொஞ்ச நேரம் தான் தூங்குவான். போதோ உடனே ஏஞ்சிருவான் பாரு கொஞ்ச நேரத்துல. அட அப்படியா? அப்ப நாங்க கிளம்புறதுக்குள்ள ஏஞ்சிருவான்ல? தாராளமா ஏஞ்சிருவான். நீ கவலையே படாத, இன்னும் கொஞ்ச நேரத்துல முழிச்சிருவான் பாத்துக்க. அப்பனா சரிங்க அண்ணி. ஆமா அண்ணி, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? உடம்புக்கு பரவாயில்லையா? ஆமா அண்ணி, ரொம்ப பெயினா இருந்ததுங்களா? ஆமா ரித்து, கொஞ்சம் பெயின் ஜாஸ்தியா தான் இருந்தது. என்ன பண்ண, நம்ம இதெல்லாம் அனுபவிச்சுதானே ஆகணும். அக்கா இப்ப பரவாயில்லைங்களா உங்களுக்கு? பரவாயில்ல அருண், இப்ப எதுவும் தெரியல. இவனை பார்த்ததும் எனக்கு எல்லா வழியும் பறந்து போச்சுன்னா பாத்துக்கே. அது என்னமோ உண்மைதான்க்கா, குழந்தைய பார்த்தாலே எல்லா வழியும் போயிடும். அது சரி, அதுவும் உங்க பையனா? பார்க்க ஸ்மார்ட்டா இருக்காங்கக்கா. எங்களையே தூக்கி சாப்பிடாம பாத்துக்கோங்க, வளர்ந்தானா? அது சரி, நீங்க இப்ப பண்ற சேட்டையெல்லாம் நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? என் பையன்லாம் அந்த அளவுக்கு சேட்டை பண்ண மாட்டான்ப்பா. ஏண்டி இப்ப எதுக்கு என்ன பாக்குற? அவங்க என்ன சொல்லல, அரவிந்த் தான் சொன்னாங்க. டே அருண், அரவிந்த கூட நான் ஒரு வகையில நல்லவன்னு சொல்லுவேன் பாத்துக்க. ஆனா உன்னை நான் சொல்லவே மாட்டேன்டா. உம்முன்னு மூஞ்ச வச்சுக்கிட்டு என்னென்ன வேலை நீ பண்ற? நாங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஐயோ இல்லக்கா, அப்படிலாம் இல்ல. ஏண்டி
என்னை பத்தி எதுவும் சொல்லி வச்சா என்ன உங்ககிட்ட? ஆமா ஆமா, உங்களை பத்தி நான் வேற சொல்றேன். நீங்க நடந்துக்கிறத வச்சு அவங்களுக்கே தெரியுது, பாத்துக்கோங்க. அந்த லட்சணத்துல இருக்கிறீங்க நீங்க. சரி சரி, இங்க வச்சு சண்டை போடாதீங்க. என் பையன் முழிச்சுக்க போறான். உங்க சண்டையை வேணா வெளியில வச்சுக்கோங்க. அச்சச்சோ, பப்பு எழுந்துச்சிட்டீங்களா நீங்க? வாங்க வாங்க வாங்க. பப்பு குட்டிக்கு என்ன பண்ணுது? அண்ணி கொடுங்க, நான் பாப்பாவை தூக்குறேன். சரி மாதிரி தூக்கிக்க. அரவிந்த், பாப்பா பாருங்க, நான் தூக்கணும்னே அழுகையை நிறுத்திட்டான். ஆமா ரித்துமா, நீ தூக்கணும்னே அவன் அழுகையை நிறுத்திட்டானே, என்ன ஆச்சரியம்? அது வேற ஒன்றும் இல்லை. அவ இப்ப கூடிய சீக்கிரத்துல அம்மாவாகிறதுக்கான ஆசை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதான் அவ கைக்கு இவன் போன உடனே அவன் அழுகையை நிறுத்திட்டான், பாத்துக்க. அண்ணி, என்ன நீங்களும் இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் இல்ல. அவனை நான் தூக்கினா தூக்கி கொஞ்சன உடனே அவன் அழுகையை நிறுத்திட்டான் அண்ணி. சும்மா சொன்ன ரித்துமா, அவன் நீ தூக்கி கொஞ்சன உடனே அழுகையை நிறுத்திட்டான். அதான் கொஞ்ச நேரம் அழுகிறான், கொஞ்ச நேரம் அப்படி பார்க்கறான், அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குறான். இதுதான் இப்போதைக்கு அவருக்கான வேலையே. ரித்துவாக்கா ரித்துவாக்கா, பாப்பாவை என்கிட்ட கொடுங்கக்கா, நான் கொஞ்ச நேரம் வச்சிருக்கேன். சரி, இந்த நிம்மி பாப்பா பத்திரமா தூக்கிக்க. ஏய், இங்க பாருடி, குழந்தை உனக்கு தூக்க தெரியுமா? மாம்ஸ், அதெல்லாம் தூக்குவேன் மாம்ஸ். பக்கத்து வீட்டு பாப்பாலாம் தூக்கியிருக்கேன்ல, அதெல்லாம் தூக்க தெரியும். நான் தூக்கிப்பேன். நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு, நான் தூக்கிப்பேன். சரி சரி, எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணு, புரியுதா? அதெல்லாம் தெரியும் மாம்ஸ், நீங்க அமைதியா இருங்க. அக்கா நீங்க கொடுங்கக்கா. இந்த நிம்மி. ஓய் செல்லக்குட்டி, என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, நான் யார் தெரியுதா உங்களுக்கு? ஆமா அண்ணி, நான் என்ன வேணும் இவனுக்கு? அருண், அரவிந்த், கார்த்திக், இவங்க 3 பேரும் அவனுக்கு மாமானா, அப்ப நீங்க 3 பேரும் அவனுக்கு அத்தை. அத்தை தான் வேணும், சொல்லு அத்தைன்னு. ஓ, அப்ப நான் அத்தை ஆயிட்டேன் இல்லையா? பப்புக்குட்டி, இங்க பாருங்க, நான் தான் உங்க அத்தை. என்ன பாருங்க பாருங்க, என்ன அத்தைன்னு கூப்பிடணும், கூப்பிடுங்க. அத்தை சொல்லுங்க. ஆமாண்டி, இப்ப அத்தைன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட ஓடி பிடிச்சி விளையாடுவாண்டி. ஏமா, என்ன அவன் அத்தைன்னு சொல்ல மாட்டானா? அடி, இப்பதாண்டி குழந்தைய பிறந்திருக்கு. இனிமே அந்த குழந்தை பேசுறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்டி. அதுக்குள்ள எப்படி பேசும்? இல்ல மாம், எங்க வீட்டு பக்கத்து வீட்ல இருக்குல்ல, அந்த பாப்பா கூட இப்படிதான். ஒரு பெட் மாதிரி இருக்கும், அந்த பெட்டுக்குள்ள தான் வச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாப்பா கத்துமே, அத்தன்னு. ஏன் இந்த பாப்பா அந்த மாதிரி சொல்லாதான்? ரைட்டு. டே அண்ணா, இந்த லட்சத்துல இவங்க எனக்கு அண்ணி. நிம்மி ரொம்ப கஷ்டமா. இது கட்டவழி, அந்த பாப்பாக்கு ஒரு 8 மாசம் 10 மாசம் அந்த மாதிரி இருக்கும். இந்த பாப்பா பிறந்து இன்னும் ஒரு நாள் முழுசா ஆகலடி. அதனால இப்ப பேச மாட்டா. அந்த பாப்பா சும்மா ஏதோ தத்துக்கான்னு பேசும். அத்தத்தை மாமா அப்பான்னு சும்மா அது மலையில சொற்கள்ல சொல்லும். இந்த பாப்பா இனிமே தாண்டி ஒரு 3 மாசமாவது ஆகணும்டி. அவன் கொஞ்சம் அப்படி இப்படின்னு கத்தி குரல் கொடுக்கறதுக்கே ஒரு 3 மாசம் ஆகும்டி. ஏண்டி? இல்ல இதெல்லாம் உனக்கு தெரியலையே. அப்ப இந்த பாப்பா பேசுறதுக்கு 3 மாசம் ஆகுமா? அப்ப நம்ம 3 மாசம் வெயிட் பண்ணா போதும்ல. அப்ப பேசும்ல, என்ன அத்தைன்னு கூப்பிடும்ல. ஆமாம்மா, 3 மாசத்துல உன்னை அத்தைன்னு கூப்பிடும், என்ன மாமான்னு கூப்பிடும். அப்புறம் அமிர்தா வீட்டுல இருந்து நேரா கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துடும் பாப்பா. நீ கவலையப்படாத. நீ எதனா வேலை சொன்னா கூட அந்த பாப்பா செய்வோம். நீ சொல்லு, 3 மாசம் வரைக்கும் மட்டும் வெயிட் பண்ணு. ஐயோ மேம், பாப்பா கிட்ட வேலைலாம் சொல்லக்கூடாதியா? அது எப்படி சொல்லுவேன்? அதுவே குட்டி பாப்பா, அது எப்படி வேலை செய்யும்? வேலைலாம் சொல்லக்கூடாது. அத்தை மாமான்னு கூப்பிட சொல்லி தரலாம். அது கூப்பிடும்ல. ஏய், என்னடி இப்படி இருக்க? நான் வேற கல்யாணம் பண்ணி சீக்கிரமா குழந்தை பத்துக்கலான்னு இருந்தேனடி. நீ வேற இப்படியெல்லாம் இருக்கியடி. ஏண்டி, உனக்கு குழந்தை பத்தி தெரியுமா தெரியாதாடி? ஏண்டி, குழந்தையெல்லாம் வளர்த்துருவியா நீனு? ஐயோ மேம், அதெல்லாம் குழந்தைய சூப்பரா வளர்த்துருவோம் மேம். உனக்கு தெரியாது, எனக்கு எல்லாமே நல்லா தெரியும். நீ கவலையப்படாத. நம்ம பாப்பா வந்தோடனே நான் எப்படி வளர்க்குறேன்னு மட்டும் பாரு. எப்படிமா வளர்ப்ப? எனக்கு ஒரு 1-2 சொல்ல பார்ப்போம். குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம்ல. கூட்டிட்டு வந்த உடனே நம்ம வீட்டில் வச்சு சரலாக்கு, மேரி பிஸ்கெட்டு, அப்புறம் சாப்பாடு, முட்டை இதெல்லாம் ஊட்டணும் ஃபர்ஸ்ட். சரியா? இதெல்லாம் எனக்கு ஊட்ட தெரியும், நான் ஊட்டிடுவேன். அப்புறமா குளிக்க வைக்கணும்ல. அது எப்படி தெரியுமா குளிக்க வைக்கணும்? ஒரு டப்பு நிறைய தண்ணியை பிடிச்சி அது உள்ள பாப்பாவை இறக்கி விட்டுறணும். அது பாட்டு அப்படி நீச்சல் அடிச்சுட்டே வரும், ஜாலியாக இருக்கும். அப்புறமா குளிச்சு முடிச்சிடும்ல, தூக்கிடணும் டப்புல இருந்து. அப்புறம் அதை வச்சுக்கிட்டு நம்ம பவுடர்லாம் அடிச்சு அழகா மையெல்லாம் வச்சு அப்படியே விட்டாக்கா அது பாப்பா பாட்டில் விளையாடிட்டு இருக்கோம் மேம். இவ்வளோ தானே மேம் குழந்தைய வளர்க்குறது. இது என்ன ஒரு பெரிய விஷயமா என்ன? இதெல்லாம் நான் செஞ்சிருவேன் மேம். என்ன நீ? எனக்கு கொஞ்சம் படப்படன்னு வருது. நீ என் குழந்தைய கொண்டு வந்து இப்படி கொடுத்துறம்மா. நீ என் குழந்தைய நான் வச்சுக்கிறேன். அப்புறமா உன் குழந்தைய வளர்க்குறத பற்றி நீ யாரும் கிட்ட சொல்லுமா. என் குழந்தைய இப்படியே தந்து கொடுத்துருமா. என் குழந்தையாவது நான் காப்பாற்றிக்கிறேன். என்ன மேம், எதுக்கு அண்ணி இப்படி பயப்படுறாங்க? நான் கரெக்டாக தானே சொன்னேன்.
ஆமா பொண்டாட்டி, நீ கரெக்டா சொல்லிட்ட. அதான் அவங்க உஷாராயிட்டாங்க. நீ பாப்பா அவங்க கிட்ட கொடுத்துரு. எனக்கு அதான் நல்லதுன்னு படுது. போய் கொடுத்துட்டு வந்துடுடி. டேய் அருணே, நீ கல்யாணம் வேணா சீக்கிரம் பண்ணிக்க. குழந்தைய பெத்துக்கிறதுல கொஞ்சம் யோசிச்சு பெத்துக்கடா. ஏன்னா எங்களுக்கு பயமா இருக்குடா. என்ன மாம்ஸ், அப்ப நான் சொன்னதெல்லாம் தப்பா? இந்த பக்கத்து வீட்டுல இருக்கல பாப்பா, அந்த பாப்பாக்கு அந்த அக்கா இப்படிதான் பண்ணுவாங்க. நான் டெய்லியும் பாத்திருக்கேனே. அடியே, நீ சொன்னதெல்லாம் கரெக்டு தான். என்ன இதெல்லாம் நீ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணணும்னு நினைக்கிற. அதுதான் தப்பு. பிறந்த குழந்தைய அப்படியெல்லாம் இப்போ பண்ணக்கூடாது. சரி விடு, உனக்கு தெரியலன்னா என்ன, எனக்கு தெரியும். நம்ம குழந்தைய நான் பார்த்துப்பேன். அதனால நம்ம குழந்தை பெற்றுக்கிறதெல்லாம் தள்ளி போட வேணாம். எவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பெற்றுக்கலாம்டி. இல்லடி, எனக்கும் பாப்பாலாம் வேணும்ல, ஆசையா இருக்குடி. ப்ளீஸ் டி. ஐயோ மாம்ஸ், என்னையா பேசுற நீனு? இங்க எல்லாரும் இருக்காங்க, கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு. ஏற்கனவே அமிர்தாணி உன்னை கலாச்சிட்டு இருக்காங்க, தெரியும்ல? யார் என்ன சொன்னா எனக்கு என்னடி? என் பொண்டாட்டி கிட்ட தானடி கேட்குறேன். எனக்கும் குழந்தை வேணும்டி, ப்ளீஸ் டி. அதுக்கு வெயிட் பண்ணணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்கள் படித்து முடிக்கிற வரைக்கும். நான் படித்து முடிக்கிற வரைக்கும் மட்டும் இல்லை, அனன்யா விஷயம் வீட்டில் ஓகே ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மாம்ஸ், தெரியும்ல? எல்லாம் புத்திக்கு தெரியுதுடி, வெயிட் பண்ணணும் காத்திருக்கணும்னு. ஆனா மனசுக்கு தான் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே இப்பவே பண்ணுன்னு சொல்லுதுடி. நம்ம வேணா இப்பவே அடிப்பொடி குறும்புக்காரி, அழகான கொடுமைக்காரி, முச்சம் மட்டும் மொத்தம் தந்தால் பருவாயில்லை. படைத்தான் இறைவன் உனையே, அலைத்தான் உடனே அவனே. அழகை படைக்கும் திறமை முழுக்க உன்னுடன் சார்ந்தது. என் விழி சேர்ந்தது விடிய விடிய மடியில் கிடக்கும் பொன்வினை உன்மேனி மீட்டெட்டும் என் மேனி இறைவினில் வந்து கலந்திடு, வீரல் பட மெல்ல கனிந்திடு. என்ன ரித்துமா, எங்க அன்னைக்கு தான் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு தெரியாது. உனக்கு தெரியும்லடி. அதெல்லாம் நீங்க கவலையே படாதீங்க அரவிந்த், பாப்பாவை எப்படி வளர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அப்பாடா, நல்ல வேலைடி. என் வயிற்றுல பாலை பார்த்து எங்க நீயும் நிம்மி மாதிரி இப்படி அப்படின்னு சொதப்பிடுவியோன்னு நினைச்சேன். அப்ப நம்ம தள்ளி போட வேண்டியதெல்லாம் இல்லை, உடனே பெற்றுக்கலாம், அப்படிதானே? ஐயோ அரவிந்த், எங்க வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அறிவே இல்லை, போங்க. என்னடி, உண்மையை தானே சொல்றேன். நமக்கும் சீக்கிரம் குழந்தை வேணும்ல. பாரு, இந்த பாப்பாவை பார்த்தவொடனே நம்ம பாப்பா மேல ஆசை வந்துருச்சுடி. உன்ன மாதிரியே அழகா எனக்கு ஒரு பாப்பா வேணும்டி. ப்ளீஸ் ரித்துமா, நம்மளும் சீக்கிரமாவே குழந்தை பெற்றுக்கலாம். கவலையே படாதீங்க அரவிந்த், நம்ம சீக்கிரமா குழந்தை பெற்றுக்கலாம், சரியா? இவங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடியே நம்ம தான் முதல்ல பெற்றுக்கணும், சரிங்களா? அப்படி சொல்லு ரித்துமா. நான் தான் ஃபாஸ்டா இருக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, நீ எனக்கும் மேல ஃபாஸ்டா இருக்க. அப்போ நம்ம தான் முதல்ல குழந்தை பெற்றுக்கணும், கரெக்டா? ஆமாங்க அரவிந்த், எனக்கும் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம சீக்கிரமாவே பெற்றுக்கலாம், சரிங்களா? அது சரி. என்னையும் குழந்தையும் பார்க்க வந்துட்டு ஆளாளுக்கு இதுங்க ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஏண்டா, இது ஹாஸ்பிட்டல் நினைச்சிங்களா இல்லை பீச் பார்க்குன்னு நினைச்சிங்களாடா? அடக்கன்றாவியே, எதுங்களாவது நான் பேசுறத காது கொடுத்து காதில் வாங்குதுங்களா? என்ன பார்க்க வந்தானுங்களா இல்லை அவன் ஆளை கரெக்ட் பண்ண வந்தானுங்களா? அடே, இது ஹாஸ்பிட்டலடா, இதுங்க ரொமான்ஸை ஓட்டிட்டு இருக்குதுங்க. செல்லம், இனிமே இவங்க நம்ம பக்கம் திரும்புற மாதிரி இல்லை. நீ வா, எனக்கு தூக்கம் வருது. நம்ம 2 பேரும் தூங்குவோம். இதுங்களே ரொமான்ஸ் பண்ணிட்டு அதுங்களே இந்த இடத்த விட்டு காலி பண்ணி போயிடும். நம்ம தூங்கலாம். நமக்கு முன்னாடியே வந்து வெயிட் பண்றாங்க. என்னவா இருக்கும்? பரவாயில்ல, ஏதோ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ரைட்டு. டே ஆகாஷ், இதை இப்படியே கொண்டு போடா, சீக்கிரம் போ, அவங்க போயிட போறாங்க. வாங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? இல்ல இல்ல, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தேன். சரி, தண்ணி எடுக்கலாம்னு நினைச்சேன். தண்ணி எடுத்தா தூசு விழுந்துரும்ல, அதான் சரி கொஞ்ச நேரம் உட்காருவோம், நீங்களும் வந்துருவீங்க அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, காலேஜுக்கு போனீங்களா? படிச்சீங்களா? காலேஜுக்கு போயிட்டு படிச்சுட்டு நேரா உங்களை பார்க்க தான் வந்தேனே. சரி சரி. அப்புறம் நான் இன்னைக்கு ஏமாத்தல வந்துட்டேன், பாத்தீங்களா? இப்போவாது உங்களுக்கு நம்பிக்கை வருதா நான் உங்க காசை கொடுத்துருவேன்னு?
நீங்க என் மேல நம்பிக்கை இல்லாம பார்க்க வர்றீங்க. சரி அப்ப எதுக்காக என்ன டெய்லியும் பார்க்க வரீங்க? ஐயோ, இவன் இப்படி ஒரு கேள்வி கேக்குறானே. இப்ப என்னடா சொல்லப் போற ஆகாஷ்? எதையாவது சொல்லி சமாளி. ஆனா டெய்லி அவளை பார்க்கணும். அதை மட்டும் விட்டுறாத, பாத்துக்க. சார் இங்க பாருங்க சார், உங்ககிட்ட தான் சார் கேக்குறேன். ஏங்க, நான் உனக்கு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சேச்சே, நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்றதெல்லாம் நான் தப்பா எடுத்துப்பேனா? சீச்சி, அதெல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க என்னங்க? இல்லங்க, என்ன நீங்க வாடா போடான்னு கூட கூப்பிட்டுக்கோங்க. இந்த சார் சார்னு சொல்லி கூப்பிடுறீங்க பாருங்க, அது வேணாமே. ஒரு மாதிரி ரொம்ப டிஸ்டன்ஸ் வர மாதிரி இருக்கு. நீங்க என்ன அப்படி கூப்பிடாதீங்க ப்ளீஸ். ஓ அப்படியா, சரிடா, நான் இனிமே உன்னை வாடா போடானே கூப்பிடுறேன்டா. இது போதுமாடா? ஏங்க, ஒரு பேச்சுக்காக தான் வாடா போடான்னு கூப்பிட சொன்னீங்க. நீங்க வாடா போடா மட்டுமே கூப்பிட்டா எப்படிங்க? இதெல்லாம் வேணாமே. ஒண்ணு பண்ணலாமா? நீங்க என் பேரை பேசலே கூப்பிடுங்க. ஆகாஷ்னு பேசலே கூப்பிடுங்க. நான் சும்மா தான் உங்களை வாடா போடான்னு சொன்னேன். நீங்க சீரியஸா எடுத்துக்கிட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்காக அப்படி சொன்னேன். நான் உங்களை ஆகாஷ்னு சொல்லி கூப்பிடணும்னா அப்ப நீங்க என்ன ஜனனின்னு பேர் சொல்லி கூப்பிடுங்க. நீங்களும் என்ன வாங்க போங்கன்னு சொல்லாதீங்க. கண்டிப்பா ஜனனி. ஓகே ஆகாஷ், நானும் இனிமே உங்களை ஆகாஷ்னு சொல்லி கூப்பிடுறேன், சரிங்களா? சரி ஜனனி. சரி, சாப்பிட்டியா நீனு? ஓ நான் சாப்பிட்டேனே, நீங்க சாப்பிட்டீங்களா? நான் காலேஜ் கேண்டீன்ல சாப்பிட்டு தான் வந்தேன். ஆமா, நீ என்ன சாப்பிட்ட? நானா? நான் தண்ணி பிடிக்க வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கஞ்சும் கருவாடும் இருந்ததா, நல்லா ஒரு பொடி பிடிச்சிட்டு தான் வந்திருக்கேன். சரி சரி சரி, நல்லா சாப்பிட்டா சரிதான். அப்புறம் வேற ஜனனி? வேற வேற எதுவும் இல்ல ஆகாஷ். சரி, நீ தான் என்ன பார்த்துட்டல, நீ இப்ப வீட்டுக்கு கிளம்பு. நம்ம இதோட நாளைக்கு பார்க்கலாம், சரியா? ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்புறம் எங்க அம்மா வேற தொடப்பு கட்டை கையில வச்சு நிப்பா. நான் கிளம்பட்டுமா? சரி, நீ கிளம்பு. நாளைக்கு என் கூட ஒரு இடத்துக்கு வரியா? எங்க ஆகாஷ், எங்க போறோம் நம்ம? நான் சொல்லியிருந்தேன்ல உனக்கு ஒரு ஜாபுக்கு ஏற்பாடு பண்றேன்னு. அதான் வேலைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருந்தேன்ல. பேசியிருக்கேன் ஒருத்தவங்க கிட்ட. அதான் நாளைக்கு நீ வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு பேசிட்டு வர திங்கக்கிழமையில இருந்து வேலையில ஜாயின் பண்ணலாம்ல, அதுக்குதான். நீ வரியா என் கூட? வேலைக்கா? சரி சரி ஆகாஷ், நான் வரேன். ஆமா, நீ காலேஜுக்கு போயிடுவல, நீ வேணா அந்த அட்ரஸ் கொடு, நான் அந்த அட்ரஸ்ல நானே போய் பாத்துக்கிறேன். இல்ல இல்ல, நாளைக்கு நான் காலேஜ் லீவு தான். நானே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன். அப்படியா? நீ வந்து என்ன கூட்டிட்டு போறதுல ஒரு பிரச்சனையும் இல்ல. ஆனா எங்க ஊர்க்காரங்க யாராவது பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், எங்க அம்மா என்ன தூக்கிலே தொங்க விட்டுருவா. அதுக்கு தான் யோசிக்கிறேன். இல்லனா ஒண்ணு பண்ணலாமா? நான் உங்க ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்றேன். நீ அங்க வந்துறியா? நான் அங்க இருந்து உன்னை கூட்டிட்டு போறேன். வேணா வேணா, நீ பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ண வேணாம். எங்க ஊருக்கு வெளியில ஒரு கோவில் இருக்குல்ல, அங்க வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். நம்ம போயிட்டு வந்துடுவோம். நீ சொல்லிட்டல்ல திங்கக்கிழமையில இருந்து தான் நான் வேலைக்கு வருவேன்னு. ஏன்னா இந்த பெரிய வீட்டில் காசு வாங்கணும், வாங்காம நான் வெளியில வர முடியாது. சொல்லிட்டல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல ஜனனி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கண்டிப்பா திங்கக்கிழமையில இருந்து தான் வேலைக்கு வர மாதிரி இருக்கும். சரி, நான் அப்ப நாளைக்கு கோயில்ல வெயிட் பண்றேன். சீக்கிரம் வந்துரு. காலையில 9 மணிக்கெல்லாம் வந்து வெயிட் பண்ணுவேன். வந்துரு என்ன? சரி சரி, நான் கண்டிப்பா வந்துடுறேன். ஏன்னா எனக்கும் ஒரு வேலை வேணும்ல, அதனால நான் கண்டிப்பா வந்துடுவேன். நான் அந்த கோயிலாண்ட வந்துடுறேன், நீயும் வந்துடு ஆகாஷ். சரி, நேரமாவது, நான் கிளம்பட்டுமா? நீ கிளம்புறியா? ஆமா, நேரம் ஆகுதுல்ல. இல்லைன்னா எங்க அம்மா என்னை தேடிக்கிட்டே இந்த குளத்தங்கரைக்கே வந்துருவாங்க. நான் போகணும்ல. என்னன்னு தெரியலடி, உன் கூட பேசிக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. நீ விட்டுட்டு போறேன்றியே. சொல்ல ஒரு வார்த்தை அல்ல அல்ல ஒரு வார்த்தை